பாரதத்தின் பண்பாட்டினை பறைசாற்றும் சின்னங்களாய் விளங்கும் திருத்தலங்கள். தல வரலாற்று மகிமைகளை எடுத்துரைக்கும் ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி. கோவில்களின் சிற்பக்கலைகள் கற்பித்து விதைக்கும் கலாச்சார விதைகள். கோவில் தலம் பயின்ற சான்றோர்கள் கூறும் வாழ்வியல் நெறிமுறைகள். இதயம் இதமாக மனம் தெளிந்திட ஒரு கோவில், ஒரு கதை. ஒரு கோவில், ஒரு கதை. கைலாயம், வெள்ளியங்கிரி சிவ யாத்திரை, 7 மலைகள், ஒவ்வொரு மலைக்கும் ஒரு வரலாறு. தான் தோன்றிய விநாயகர், கிருஷ்ணன் குகை, அர்ஜுனன் குன்று, முத்துக்குளம், கடுமையான மலை, அயராத நடை, 8 திசைகளிலிருந்தும் மக்கள், 10 மணி நேர மலையேற்றம், அத்தனையும் தெய்வீகத்தை நோக்கி. சித்தர்கள் வாழும் சிவமலை, கிரிமலை, தென் கைலாயம், வெள்ளியங்கிரி வாச ஈஷா. தமிழ்நாடு மாநிலம் பல்லாயிரக்கணக்கான கோவில்கள் நிறைந்த புண்ணிய பூமி. ஆன்மீக சிறப்புமிக்க ஆலயங்கள், உயர்ந்து நிற்கும் கம்பீரமான கோபுரங்கள், கலை எழில்மிக்க மண்டபங்கள், நீண்ட நெடும் பிரகாரங்கள், கலைநயம் மிகுந்த சிற்பங்கள், வண்ணமிகு திருவிழாக்கள் அனைத்தும் தமிழ்நாட்டின் கலாச்சார பெருமைகளாகும். தமிழகத்தின் கிராமிய மனம் திகழும் சிற்றூர்களில் அமைந்திருக்கும் சிறிய சிறிய தொன்மையான கோவில்களும் ஆன்மீக சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட சிறப்பிடங்களாகும். பூண்டி சிற்றூர் நீர், நெருப்பு, காற்று, பூமி, ஆகாயம் ஆகிய உலகை காக்கும் பஞ்சபூதங்களின் அதிர்வுகள் ததும்பும் அருள்மிகு பஞ்சலிங்கேசன் திருக்கோவில் அமைவிடம். இயற்கை எழில்மிக்க பூண்டி மலைச்சாரல் வெள்ளியங்கிரி ஈசனின் உறைவிடம். இதன் வழியில் கோவை மாவட்டம் பூண்டி மலையடிவாரம் அருள்மிகு வெள்ளியங்கிரி ஆண்டவர் உடனுறை மனோன்மணி அம்மையார் திருக்கோவில் தொன்மை சிறப்பு கொண்ட இடமாகும். சித்தர்கள் வாழ்ந்த வெள்ளியங்கிரி மலையின் வாசற்படியாக பூண்டி திகழ்கின்றது. ஆன்மீக சிறப்பு கொண்ட மலையடிவாரமாகவும் இந்த பூண்டி விளங்குகின்றது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு மலை தொடரில் வெள்ளியங்கிரி மலையடிவாரத்தில் பூண்டி அமைந்திருக்கிறது. கோவையிலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் சிற்றூரான பூண்டி அமைந்துள்ளது. வெள்ளியங்கிரி மலைக்கு செல்கின்றவர்கள் பூண்டி அடிவாரத்திலிருந்து மலையேறி செல்ல வேண்டும். 7 மலைகள் சென்று வெள்ளியங்கிரி ஈசனை, சுயம்பு லிங்கத்தை தரிசிக்கலாம். இதற்கு முறையான பயண திட்டம் அவசியமாகிறது. வெள்ளியங்கிரி மலைப்பகுதி பல்வேறு சித்தர்கள் உலவிய மலைப்பகுதி. மலையேறி செல்ல மூங்கில் தடியோடு செல்வது உதவிகரமாக இருக்கும். தேவையான பொருட்கள், உணவு, குடிதண்ணீர் எடுத்து செல்வதும் வழக்கமாக உள்ளது. பெண்கள் இங்கு மலைப்பயணம் செல்ல அனுமதி இல்லை. தை முதல் தேதியிலிருந்து வைகாசி விசாகம் வரை மலைப்பயணம் செய்யலாம். மலைப்பயணம் அதிகாலை வேளையில் தொடங்குவது வழக்கமாக உள்ளது. வெள்ளியங்கிரி மலை கடல் மட்டத்திலிருந்து 6500 அடி உயரத்தில் 6 கிலோமீட்டர் மலைப்பயண தூரத்தில் அமைந்திருக்கிறது. சர்வம் சிவமயமாக விளங்கும் பிரபஞ்சத்தில் உத்திர கைலாயம் சூட்சம நிலையில் அமைந்துள்ளது. மத்திய கைலாயம் திபெத்தில் உள்ளது. தட்சண கைலாயம் வெள்ளியங்கிரி மலையாகும். இதனால் தென் கைலாயம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த வெள்ளியங்கிரி மலை சப்த ரிஷிகளில் ஒருவரான சித்தர் அகத்திய முனி தவம் புரிந்த மலையாகும். வெள்ளியங்கிரி அகத்திய பரம்பரையில் வரும் ஞானியர் அனைவருக்கும் வழிபாட்டு ஸ்தலமாக விளங்குகிறது. ஆதிசங்கரர் வழிபட்ட இடமாகவும் இந்த வெள்ளியங்கிரி போற்றப்படுகிறது. சிவபெருமானே வந்து தவம் புரிந்த இடமென்றும் சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் பலரும் காலம் காலமாய் தவம் புரிந்தும் வாழ்ந்தும் சூட்சமத்தில் இயங்கியும் வருவதால் இந்த மலை சிவரூபமாகவும் தவரூபமாகவும் திகழ்கின்றது. மகா யோகி பழனி சுவாமிகள், சிவயோகியார், சத்குரு ஸ்ரீ பிரம்மா, அகோரி விமலானந்தா, அழுக்கு சாமியார்,
சவுந்தரபாண்டி சாமியார், காலாத்ரி சாமியார், மைசூர் சாமியார், எட்டிக்கொட்ட சாமியார், மிளகாய் சாமியார், மாரிமுத்து முதலியார், ராமானந்த பரதேசி ஆகியோர் உலவி மறைந்த புண்ணிய பூமி இந்த வெள்ளியங்கிரி பூமி. மகாபாரதத்தோடு தொடர்புடையது இந்த வெள்ளியங்கிரி மலை. அதற்கான சான்றுகள் எல்லாவற்றையும் இந்த மலையேற்றத்தில் நீங்கள் காண முடியும். பஞ்ச பாண்டவர்கள் தங்களின் வனவாசத்தின் போது இந்த வெள்ளியங்கிரி மலைக்கு வந்து தங்கியதாக புராணங்கள் சொல்கிறது. இவர்கள் தங்கிய அந்த குகையை இன்னும் நீங்கள் காண முடியும். 7வது மலையின் வலதுபுறத்தில் அந்த குகையை நீங்கள் காண முடியும். அந்த குகை கிருஷ்ணன் குகை என இப்போதும் அழைக்கப்படுகின்றது. மேலும் அர்ஜுனன் தவக்குன்று என்ற ஒரு இடமும் இங்கே இருக்கிறது. ஊசி மேல் எலுமிச்சை கனியை நிற்க வைத்து அந்த எலுமிச்சை மீது அர்ஜுனன் கடும் தவம் புரிந்தார் என புராணங்கள் கூறுகின்றது. மேலும் தானே தோன்றிய தான் தோன்றி விநாயகரும் இங்கே இருக்கிறது. சீதை குளித்த மஞ்சள், சீதை குளித்த அருவி எல்லாவற்றையும் இந்த வெள்ளியங்கிரி மலையில் நீங்கள் காண முடியும். பீமன் பற்றிய வரலாறும் இந்த வெள்ளியங்கிரி மலையில் இருக்கிறது. சிவனை நோக்கி தவத்தை மீறி வரம் கேட்டார் பீமன். அந்த ஆவேசத்தில் பீமனை தூக்கி வீசினார் சிவன். அப்படி பீமன் விழுந்து அங்கு ஏற்பட்ட அந்த பெரிய பள்ளம்தான் முத்துக்குளம் என்றும் இப்போதும் அழைக்கப்படுகின்றது. முத்துக்குளம் என்ற பள்ளத்தில் உண்டாகும் இந்த சுனை நீர்தான் சிறுவாணி தண்ணீரின் மிகப்பெரிய ஆதாரமாக இன்றும் விளங்குகிறது. வசதி இருந்தால் யாரு வேண்டுமானாலும் விமானம், ஜீப் மற்றும் குதிரைகளின் உதவியோடு வட கைலாயம் சென்று தரிசனம் செய்து திரும்பிவிடலாம். ஆனால் தென் கைலாயமான இந்த மலைக்கு உடல் பலமும் மன உறுதியும் ஈசன் அருளும் இருந்தால் மட்டுமே ஈசன் தரிசனம் கிடைப்பது சாத்தியம். பாம்பாட்டி சித்தர், சாதுக்கள், யோகிகள், அர்ஜுனன் முதலானோர் கடும் தவம் மேற்கொண்டு வலிமை பெற்ற தவ பூமி இது. வட கைலாயத்திற்கு இணையாக அதைவிட பெருமையும் சக்தியும் அற்புத குணங்களை உடைய ஏராளமான மூலிகைகளை தன்னகத்தே கொண்ட ஒப்புயர்வற்ற மலை தென் கைலாயம் எனும் இந்த வெள்ளியங்கிரி மலை. காலை நேரத்தில் ஈசனை தரிசித்த பின் அம்மலையின் அழகு, சூரியோதயம், இயற்கை எழில் ஆகியவற்றை ரசிக்கலாம். இரவு நேரத்தில் ஏறி இறைவனை தொழுத பின்னர் உடனே கீழே இறங்கிவிட்டால் இந்த இயற்கை செல்வங்களை கண்டு அனுபவிக்கும் வாய்ப்பை இழந்து விடுவீர்கள். இந்த மலையில் இருக்கும் போது கிழக்கில் சூரியன் உதிக்கும் அழகையும், சிறுவாணி நீர் தேக்கத்தின் எழில் தோற்றத்தையும், கேரள மலைத்தொடரின் பசுமையான அழகிய காட்சிகளை நீங்கள் கண்டுகளிக்கலாம். கொங்கு நாட்டின் மேற்கு எல்லையில் இறைவன் சிவபெருமானின் திருவுருவாக விளங்குவது தென் கைலாயம் என்றும், வெள்ளியங்கிரி இறைவன் பஞ்சலிங்கமாக விளங்கும் இந்த ஸ்தலம் ரசதகிரி, தக்கன கைலாயம், பூலோக கைலாயம் எனவும் வழங்கப்படுகிறது. சிவபெருமானுக்கு மாறாக தக்கன் செய்த வேள்விக்கு தேவர் முனிவர்கள் சென்றதனால் இறைவன் வேள்வியை சினந்து அளித்தார். தேவர் முனிவர்களை சபித்தார். தான் தன் முகங்களை 5 கிரிகளாக கொண்டு கொங்கு நாட்டில் மறைந்தார். சாபம் நீங்க பெற்ற தேவர் முனிவர்கள் சிவபெருமானை காணச் சென்றார்கள். நவக்கிரக பீடிதங்கள் நீங்கி பழனி திருவாவினன்குடி கன்னிகா வனத்தில் புரட்டாசி மாதம் 5 வாரம் தவம் இயற்றி சனி பகவான் அருள் பெற்றும், ஐப்பசி 5 வாரம் பவானியில் துலா முழுக்கு செய்தும், கார்த்திகை மாதம் 5 வாரங்களில் பஞ்சகிரிகளுக்கும் சென்று பஞ்சமுகங்களை தொழுதும் பேறு பெற்றார்கள். முடிவில் 5ஆம் வாரத்தில் மயேசுகிரியில், அதாவது வெள்ளியங்கிரியில் இறைவனை கண்டும் வணங்கியும் பேறு பெற்றார்கள். தீராத நோய் தீர்க்கும் தீர்த்தமாம் இந்த வெள்ளியங்கிரி. ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேன் மட்டும்தான் வெள்ளியங்கிரின்ற ஊரை கேள்விப்பட்டு நாங்கள் வந்துட்டு இருந்தோம். இப்போ எங்கள் மூலியமாக அங்கே பார்த்தீங்கன்னா 100லேருந்து 200 வேன் கிட்டத்தட்ட சித்திரை மாதத்துக்கு முன்னாடியே இங்கே வந்துட்டுருக்கோம். நாங்கள் இதில் கஷ்டமானது பார்த்தீங்கன்னா அந்த முதல் மலை கொஞ்சம் ஏறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதோட கடைசி சாமி மலை தான் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடிலாம் கூட ஈஸியாக வந்துடலாம். இதை வந்து நாங்கள் ஒரு இளைஞர்களாக ஆன்மீக பயணமாக ஏற்பட்டு வரோம். இதில் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வரும்போது எங்களுடைய வேண்டுதல் என்னவோ அது அடுத்த வருஷம் வரும்போது எங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறுது. அது இல்லாமல் இதில் நாங்கள் ஒவ்வொரு மலையிலையும் நாங்கள் வந்து ஒரு சில வித அற்புதங்களை நாங்கள் வந்து அனுபவிச்சுட்டு தான் இந்த மலைக்கு நாங்கள் வந்துட்டுருக்கோம். அதே சாமி மலையில் போய் பார்க்கும்போது எங்களுடைய கடைசியை வந்து எல்லாமே அன்பே சிவம்ன்ற மாதிரி, எல்லாமே சிவமயம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் உணர்த்துற மாதிரி இருக்குது. வருஷம் நான் வெள்ளிங்கிரி ஆண்டவன் தரிசனம் பண்ணுறதுக்கு வர்றேன். ஒரே ஆள், என் பேர் கிருஷ்ணன். வருஷம் நான் வந்துட்டுருக்கிறேன். 37 வருஷமாக வந்துட்டுருக்கிறேன். காலையில் 8:30 மணிக்கு ஏறதுக்கு ஆரம்பித்தேன். நான் ஸ்லோவாக தான் ஏறுவேன். 1.5 நாள் ஆகுதுங்க. நான் ஃபஸ்ட்டு மலை ஏறுற வரைக்கும் சாப்பிடவே மாட்டேன். ஃபஸ்ட்டு மலை வந்து ஏறி சாமி கும்பிட்டு வரைக்கும் தான் சாப்பிடுவேன். அப்புறம் அதே மாதிரி மத்தியானம் சாப்பிட மாட்டேன். லாஸ்ட்டு மலை ஏறிட்டு தான் சாப்பிடுவேன், கொண்டு வர சாப்பாடை. இறைவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 சுயம்பலிங்கம் இருக்குதுங்க. இந்த 5 சுயம்பலிங்கம் அப்படின்றது வந்து
இறைவன் நம்ம 7வது மலை ஏறுறோம் பார்த்தீங்களா, 6வது மலையிலேருந்து 7வது மலை ஏறுற அந்த பூமிலிங்கம் தான் 7வது மலை தான் பூமிலிங்கம். அதற்கு மேலே நீங்கள் இப்போ பார்க்குறது இது ஆகாசலிங்கம். ஆகாச கோபுரத்துக்கு மேலே ஆகாசலிங்கம் இருக்கிறது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியங்கிரி ஆண்டவரை அருள் பாவிக்கிறவர் வந்து வாயுலிங்கம். அது நேர் பின்னாடி பார்த்திங்கன்னா நீர்லிங்கம், மாட்டு குழம்பு வச்சு இருக்கும். அங்கே நீங்கள் அந்த இடது பக்கம் பார்த்தீங்கன்னா அக்னிலிங்கம். மொத்தம் 5 சுயம்புலிங்கம் இங்கே இருக்குது. இந்த மலை வந்து நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அறிமுகப்படுத்தியது ஒரு பசு தான். பசு வந்து அடிவாரத்தில் மாடு கன்று போட்டுச்சுன்னா மாடு காணாமல் போயிடும், எங்கே போகுதுன்னு தெரியாது. இந்த மாதிரி நிறைய அவஸ்தைப்படும் போது அந்த ஒரு மாடு பசு வந்து கன்று போடுற தருவாயில் அதை பின்தொடராங்க. தொடர்ந்து வந்து பார்க்கும்போது இங்கே வந்து அந்த கருவறையில் வந்து நின்றுட்டு அந்த மாட்டுக்காரர் அவர் இழுக்கிறாரு, வரல. அந்த மாட்டு குழம்பு வச்சு அந்த லிங்கத்து மேலே கால் வச்சு அந்த சுயம்பு மேலே வந்து பால் சுரந்தது. அதிலிருந்து தான் நமக்கு வெள்ளியங்கிரி ஆண்டவர் தெரியும். ஆனால் அது எப்போ உருவானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமி தோன்றிய காலத்திலேருந்து தான் உருவானதுன்னு சொல்ல முடியும். மூலிகை தாவரங்களின் மனம், பூக்களின் நறுமண வாசனை, மாசற்ற தூய காற்றை சுவாசிப்பதால் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது. மலை ஏறும்போது உடலில் உள்ள கெட்ட நீர் வியர்வையோடு கலந்து வெளியேறுகிறது. சுவாச குழாயும் சுவாச பையும் மார்பு எலும்புகள் விரிந்து சுருங்குவதால் உடற்பிணி நீங்குகிறது. மூலிகைகளின் சாரம் மிகுந்த நீரை பருகுவதால் நீராடுவதால் உடல் நலம் சீராகுகின்றது. 7 மலைகளில் முதல் மலை மட்டும் அதிக உயரம், சுமார் 1.5 கிலோமீட்டர் இருக்கும். முதல் மலை முடிந்து 2வது மலை தொடக்கத்தில் வெள்ளை விநாயகர் சன்னதி உள்ளது. இந்த கோயிலின் அருகே இளைப்பாற ஒரு சிறிய கூடமும் பிஸ்கட், சோடா, சுக்கு காஃபி போன்றவற்றை விற்பனை செய்யும் கடையும் இருக்கிறது. வெள்ளியங்கிரி மலையில் சாப்பிட வேறு எந்த உணவுப் பொருட்களும் கிடைக்காது. குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே சுனை நீர் கிடைக்கும். எனவே மலை ஏறும்போது சாப்பிட ரொட்டி, சப்பாத்தி, பழங்கள் மற்றும் உலர் பழங்கள் போன்ற உணவுப் பொருட்களையும் தண்ணீரையும் எடுத்துச் செல்வது நல்லது. எண்ணெயில் தயாரித்த உணவுப் பொருட்களை தவிர்த்தல் நலம். இல்லையென்றால் மலை ஏறும்போது நிறைய நீர் அருந்த வேண்டி வரும். நீர் அதிக அளவில் அருந்தினால் மலை ஏறுவது சிரமமான காரியம் ஆகிவிடும். அவ்வப்போது ஓய்வெடுக்க பாறைகள் நிறைய உண்டு. தவிர இரவு நேரங்களில் வானத்தில் உள்ள நட்சத்திர கூட்டமும் நகரங்களின் அழகும் நம்மை பிரமிக்க வைப்பதோடு மலை ஏறுவதற்கு புதிய உற்சாகத்தையும் இந்த உலகமே நமக்கு சொந்தமானது என்ற உன்னதமான அனுபவத்தையும் நமக்கு தருகின்றது. 2வது மலை சிற்சில இடங்களில் சமவெளியும் படிகளும் உள்ளன. அடர்ந்த மரங்கள் நிறைந்திருப்பதால் நிலவு ஒளியிலும் பாதையில் வெளிச்சம் தெரிவதில்லை. இந்த 7 மலையில் பெரும்பாலும் 5 விலங்குகள் தான் வாழ்கின்றது. கரடி, காட்டெருமை, சிறுத்தை, புலி, யானை. இந்த மலையில் இந்த 5 விலங்குகளும் மனிதனை தாக்கியதாக இதுவரை வரலாறு இல்லை. காரணம், சிவபெருமானை வணங்கும் பக்தர்களுக்கு பாதுகாப்பாக சிவபெருமானே இருக்கின்றார் என்கிற ஐதீகம். நடைபாதையில் பக்தர்களை இந்த விலங்குகள் கண்டாலும் தானாகவே ஒதுங்கி போகிறது. அந்த விலங்குகள் மனிதர்களுக்கு எந்த விதத்திலும் இடையூறு செய்வதில்லை. இரவு நேரத்தில் மின்மினி பூச்சிகளை அதிக அளவில் காண முடிகின்றது. இம்மலையில் மிளகு திப்பிலி, மூங்கில், வேங்கை போன்ற தாவர மர வகைகள் நிறைந்து காணப்படுகின்றன. இம்மலையின் முடிவில் பாம்பாட்டி சுனை என்ற தீர்த்தம் உள்ளது. 7 மலைகளில் பெரும்பாலும் தாகம் தீர்க்க சுனைகள் காணப்படுகின்றது. ஒவ்வொரு சுனைக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கிறது. இந்த சுனை நீரை பருகினால் நீண்ட ஆயுளும் சிவ அருளும் கிடைக்கும் என்பது பக்தர்கள் நம்பிக்கை. சுனை நீர்தான் நம் பயணத்திற்கு கிடைக்கும் முக்கியமான நீர் ஆகாரம். இந்த 2வது மலையின் முடிவில் பாம்பாட்டி சுனை என்ற தீர்த்தம் உள்ளது. 3வது மலையில் சில சரிவான பாறைகளின் மீது ஏறி செல்ல வேண்டும். ஏறும்போது வழுக்கி விழுவதால் இதற்கு வழுக்குப்பாறை என பெயர் பெற்றது. இந்த பாறைகளில் இலகுவாக ஏறி செல்ல படி வடிவத்தில் செதுக்கி அமைத்திருக்கிறார்கள். மரத்தின் வேர்களுக்கு இடையே பாதை அமைந்துள்ளது. நடக்கும்போது மிகவும் கவனமாக செல்ல வேண்டும். மழைக்காலங்களில் இப்படிகள் வழியேதான் மழை நீர் வழிகின்றது. மழை நீரின் வேகத்திற்கு ஏற்ப படிகள் இடம்பெயர்ந்து விடுகின்றன. சில இடங்களில் படிகள் அடித்துச் செல்லப்படுகின்றது. மண்வழி பாதையில் மண் அரிப்பு ஏற்படுகிறது. ஒவ்வொரு சீசன் போதும் இப்பாறைகளை சீரமைத்து வருகின்றார்கள். இந்த மலையிலும் 2வது மலையில் உள்ள தாவரங்களே காணப்படுகின்றன. வேங்கை மரத்தில் வெடியும் பாலை சிறிய தேங்காய் ஓடுகளில் சேகரித்து கடைகளில் விற்பனை செய்கின்றார்கள். வேங்கை பாலால் கை குழந்தைகளுக்கு திலகமிட்டால் வசீகரமாகும் என்பதோடு கண் திருஷ்டி பாதிக்காது என இன்றும் கிராமங்களில் நம்புகின்றார்கள்.
திருப்பூர் அருகே உள்ள புகழ்பெற்ற அழகுமலை முருகனுக்கு அலங்காரத்தில் இந்த வேங்கை பாலால் தான் திலகம் இடப்படுகிறது என்பது கூடுதல் செய்தி. இந்த மூன்றாவது மலையில் கைத்தட்டி சுனை என்ற தீர்த்தம் உள்ளது. ஒவ்வொரு மலை முடியும் இடம் தொடங்கும் இடம் என எந்தவிதமான அறிகுறியும் குறியீடும் இல்லை. ஒருவிதமான கோரை புற்கள் அடர்ந்து வளர்ந்த இடம் வந்தால் அது 4ஆம் மலையின் தொடக்கம் என அறியலாம். இந்த 4ஆம் மலையை ஒட்டன் சமாதி மலை, திருநீர் மலை எனவும் கூறுவார்கள். மலையின் மேற்பரப்பு வெண்மையான திருநீரை ஒத்த தரைப்பகுதியை கொண்டவை. பெரும்பாலும் மண் படிகள் தான் அமைந்துள்ளது. சுமார் 25% பகுதி கற்படிகளால் ஆனவை. இந்த மலையில் வசுவாசி என்ற மதுர களிப்பாக்கு அதிக அளவில் விளைகின்றது. சீரமஞ்சள் என்ற வாடாத மஞ்சள் இந்த மலையில் இருக்கிறது. 5வது மலை பீமன் களியுருண்டை மலை என அழைப்பார்கள். ஒரு பெரிய பாறை களியுருண்டை வடிவில் உள்ளதால் இந்த பெயர் பெற்றது. இந்த மலையில் செண்பக மரங்கள், குறிஞ்சிப்பூ செடிகள் அதிக அளவில் காணப்படுகின்றன. பாதையின் வடக்கு பகுதியில் அடர்ந்த சீதை வனம் அமைந்துள்ளது. ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் சமவெளி போன்ற பகுதியே இம்மலையில் அதிகம். இந்த பகுதியில் பயணிக்கும் போது கோடை காலத்திலும் கடும் குளிரோடு அதிவேகத்தோடு காற்று வீசுவதை உணர முடியும். இக்குளிரிலிருந்து காக்க கம்பளி உடைகளான மஃப்லர், ஸ்வெட்டர், தலைக்கு குல்லாய் போன்றவற்றை அணிவது அவசியம். அடுத்து 6வது மலை சந்தனமலை என இந்த மலையை அழைக்கின்றார்கள். காரணம் இதன் நிலப்பரப்பு சந்தனத்தின் நிறத்தை ஒத்திருப்பதே. வாசனை புற்கள், கற்றாழை, கற்பூரவல்லி, மிளகு, பலாமரம் போன்ற மருத்துவ குணங்கள் நிறைந்த தாவரங்கள், மரங்கள் அதிக அளவில் உள்ளதை காண முடியும். பாதையின் இருபுறங்களிலும் சமவெளி பகுதிகளிலும் புற்கள் அடர்ந்து வளர்ந்திருக்கிறது. இரவில் இம்மலையில் பயணிக்கும் போது மலையின் உச்சி பகுதியில் இருப்போம். தங்குதடையின்றி அதிக விசையுடனும் ஓசையுடனும் காற்று வீசுவதை உணரவும் கேட்கவும் முடியும். 5வது மலையிலும் இம்மலையிலும் படிகள் ஒரே சீராக இல்லாததால் உட்கார்ந்து நகர்ந்து நகர்ந்து கீழ்நோக்கி இறங்கி செல்ல வேண்டும். இந்த மலையின் முடிவில் ஆண்டி சுனை எனப்படும் பிரம்ம தீர்த்தம் உள்ளது. இந்த சுனை தீர்த்தம் தான் ஈசனின் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றது. கண்டிப்பாக 6வது மலையில் அமைந்திருக்கும் இந்த பிரம்ம தீர்த்தம் எனப்படும் இந்த சுனையில் குளிப்பது அவசியம். இந்த நீரை அபிஷேகத்திற்கு எடுத்துச் செல்வது மிக மிக அவசியம். 5, 6, 7 இந்த மலைகளின் முக்கிய நீர் ஆதாரம் இந்த 6வது மலையில் காணப்படும் பிரம்ம தீர்த்தம். 7வது மலையின் ஆரம்பத்தில் கோயில் நிர்வாகத்தால் வெய்த தகர கொட்டகை ஒன்று உள்ளது. இதில் சுமார் 50-60 பேர் படுத்து ஓய்வெடுக்கலாம். இது 2 மாத உபயோகத்திற்காக தற்காலிகமாக அமைக்கப்பட்டது. இங்கு தங்கி ஓய்வெடுத்து பின் விடியற்காலை பயணத்தை தொடரலாம். இங்கு தங்காமலும் செல்லலாம். இந்த மலையை சுவாமி முடிமலை என்பர். இந்த மலையில் செங்குத்தான படிகள் இல்லை. ஆனால் மண் மற்றும் பாறைகள் நிறைந்த சரிவான பாதை. சில இடங்களில் கைகளை ஊன்றி ஊர்ந்தும் தவழ்ந்தும் செல்ல வேண்டும். பாதையின் இரு புறங்களிலும் புற்கள் மற்றும் குறிஞ்சிப்பூ செடிகள் பூத்து குலுங்குவதை காண முடியும். இந்த மலை உச்சியில் தோரணக்கல் என்ற இயற்கை கோபுர வாயில் நம்மை வரவேற்கிறது. இவ்வாயிலை கடந்தால் விநாயகர் சன்னதி உள்ளது. அடுத்து சிறிய குகைக்குள் அம்மன் சன்னதி உள்ளது. இதை அடுத்து ஒரு பெரிய பாறையின் கீழ் அமைந்துள்ள குகையில்தான் வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயில் அமைந்துள்ளது. இக்குகை கோயிலில் சுயம்பு லிங்கங்களான அக்னி, வாயு, நீர், நிலம், ஆகாயம் என பஞ்சபூதங்களும் ஒருங்கே அமையப்பெற்ற பஞ்சபூத ஸ்தலமாக விளங்குகிறது. இறைவன் பஞ்சலிங்கேசனாகவும் இறைவி மனோன்மணி என்ற பார்வதியாகவும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார்கள். இந்த கோயிலை அடைந்து ஈசன் முன் நிற்கும் போது நாம் அடையும் மகிழ்ச்சி, பூரிப்பு ஆகியவற்றை சொல்ல வார்த்தைகள் இல்லை. 7 மலைகளை சிரமப்பட்டு ஏறி வந்த உடல் களைப்பு, மனச்சோர்வு, அசதி, கால்வலி அனைத்தும் ஈசனை கண்ட அந்த ஒரு நொடி பொழுதில் மறைந்து விடுகிறது. எங்கும் காண கிடைக்காத அபூர்வ தரிசனம் நம் கண்களை விட்டு என்றுமே அகலாத நினைவுகளாகும். இங்கு மின்சாரமோ மின் விளக்குகளோ இல்லை, எண்ணெய் தீபம் மட்டுமே. சூரிய ஒளியில் இயங்கும் மின் விளக்குகளை அமைத்திருக்கிறார்கள். எனவே எந்த நேரத்திலும் கண்குளிர தரிசிக்கலாம். வெள்ளிமலை, ரசதகிரி, தென் கைலாயம், பூலோக கைலாயம் என வழங்கப்பெறும் புண்ணிய ஸ்தலமாகும். ஊட்டி மலையின் உயரத்திற்கு சமமானது இந்த வெள்ளியங்கிரி மலை. விழா காலங்களில் பூசாரி தொடர்ந்து 24 மணி நேரமும் இருப்பார். மற்ற காலங்களில் அமாவாசை என்று மட்டும் கூட்டமாக பக்தர்கள் சென்று பூஜை செய்து துதித்த பின் திரும்பி வருவார். கால பூஜை போன்ற எந்த குறிப்பிட்ட பூஜையும் கிடையாது. 24 மணி நேரமும் வழிபடலாம். எப்போதும் திறந்தே இருக்கும், கதவுகளே இல்லை.
கோயிலின் முன்பு சுமார் 10 அடி அகல நிலப்பரப்பு உள்ளது. அதற்கு அப்பால் ஆழமான பள்ளத்தாக்கு. கூட்ட நெரிசல் அதிகம் இருந்தால் நீண்ட நேரம் நின்று தரிசனம் செய்ய வாய்ப்பில்லை. கூட்டம் குறைவாக இருந்தால் நிதானமாக நின்று இறைவனை கண்குளிர வேண்டலாம். ஆன்மீக அன்பர்கள் தங்கள் வாழ்நாளில் ஒருமுறையேனும் இந்த தலத்திற்கு வந்து பஞ்சலிங்கேசனாக திகழும் ஈசனை தொழ வேண்டும். உமையவள் இறைவன் திருநடனத்தை கண்டுகளிக்கும் முதன்மை பேறு தனக்கே உரியதென்றும் தம் பொருட்டு ஒரு திருநடனம் ஆடிக்காட்டி அருளுமாறு வேண்டினார். இறைவனும் அகமகிழ்ந்து உமையவள் கண்டு மகிழ மூலஸ்தானத்திற்கு அருகே உள்ள வெள்ளியம்பலத்தில் திருநடனம் புரிந்தார். அப்படி திருநடனம் புரிந்த மேடை பல்கலை மேடை என அழைக்கப்பட்டது. அந்த பெயர் நாளடைவில் திரிந்து பலகார மேடை என தற்சமயம் வழங்கி வருகிறது. தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், நாரத மகா முனிவர் மற்றும் ஆதிசேஷன் ஆகியோர் வழிபட்ட ஸ்தலம் என்ற பெருமையினை பெற்றது இந்த வெள்ளியங்கிரி மலை. கீழே இறங்கும் போது 3 மலையினுள் நுழைந்து நடக்க ஆரம்பித்தால் ஏசி அறைக்குள் இருப்பதை போன்ற ஒரு உணர்வு வந்துவிடுகிறது. அடர்ந்த மரங்களுக்கிடையே பயணிக்கும் போது நமக்கு கிடைக்கும் அனுபவம் மறக்க முடியாதது. இரவு நேரத்தில் மலை ஏறும் போது மூலிகை காற்றின் வாடை குளிர்ச்சியை உணர்ந்த நமக்கு கீழே இறங்கும் போது வண்டுகள் எழுப்பும் ரீங்காரம், பறவைகள் கத்துகின்ற மெல்லிய ஓசை, இயற்கை எழில் காட்சிகளை ரசித்து தூய காற்றை சுவாசித்துக் கொண்டு பயணிக்கும் சுகமே அலாதி. 2ஆம் மலையிலும் முதல் மலையிலும் பறக்கும் அணில்கள் மரங்களில் தாவிச் செல்வதை காண முடியும். பாதை ஓரத்தில் உள்ள செடிகளில் சிவப்பு எறும்புகள் அதிக அளவில் காணப்படுகின்றன. கீழே இறங்கியவுடன் நல்ல முறையில் எந்தவிதமான விபத்துமின்றி சென்று வந்ததற்காக ஈசனுக்கும் மனோன்மணியம்மைக்கும் நன்றி தெரிவிப்பது நமது கடமை. வெள்ளியங்கிரி மலைவாழ் விமலா போற்றி போற்றி, வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமை ஆள் என்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, 6 அங்கம் 4 வேதமானாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தென் கைலை மலையானே போற்றி போற்றி. வெள்ளியங்கிரி ஆண்டவனுக்கு, சுயம்பலிங்கனுக்கு, தென் கைலை நாதனுக்கு, மனோர்மணி தாய்க்கு, நந்தியின் பெருமானுக்கு, அனைத்து உயிரினங்களுக்கு, அனைத்து ஜீவராசிகளுக்கு, ஆதி கேசவனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெள்ள விநாயகனுக்கு, ஐயா நாராயணருக்கு, அனைத்து குருமார்களுக்கு, அனைத்து குல தெய்வங்களுக்கு, அனைத்து காவல் தெய்வங்களுக்கு, அனைத்து வன தேவதைகளுக்கு, ஒட்டர் சமாதிக்கு, புரா சித்தருக்கு, வீரமாத்தி அம்மனுக்கு, 8 திக்கு வீரகாளிக்கு, 8 திக்கு வீரகாளிக்கு, அனைத்து குருமார்களுக்கு, ஆதி கேசவனுக்கு, ஆதி கேசவனுக்கு அரகரா 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 அரகரா. வெள்ளியங்கிரி வாச ஈஷா. ஒரு கோவில்